தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாள வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் வல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி எம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவிடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி அடியேனு இந்த செந்நிரலை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவிடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்களுடைய திருவிடி தாமரைகளையும் இங்கே இந்த ஞான சிந்தனையை செவிமடுப்பதற்காக எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவிடை தாமரைகளையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய சைவ சித்தாந்த ஞான சிந்தனையினுடைய தொடர் வகுப்பு இரண்டாவது, அதாவது 2 ஆண்டுகால இந்த வகுப்பில் நாம் இன்று 2வது வகுப்பில் அமர்ந்திருக்கிறோம். நாம் கடந்த வகுப்பில் இந்த சைவ சமய வரலாற்றை ஒருவாறு சுருக்கமாக பார்த்தோம். ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறு, நாவுக்கரசு பெருமானுடைய வரலாறு என சமயக்குறவர்கள் நால்வர்களுடைய வரலாற்றை நாம் ஒருவாறு அங்கங்கே தொட்டு காமிச்சோம். வரலாறு சொன்னன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு வரலாறும் தனித்தனியாக மிக விரிவாக சிந்திக்கக்கூடிய செய்திகள். அதெல்லாம் நீங்கள் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய புராணத்தில் விரிவாக காண வேண்டும். காரணம், அவருடைய அந்த வரலாறு என்பது மிகச்சிறந்த அற்புதங்களை உள்ளடக்கிய ஒரு வரலாறு. நால்வரும் மண்ணுக்கு வந்த காரணம் என்ன என்பதையெல்லாம் நம்ம சுருக்கமாக போன வகுப்புல பார்த்தோம். நால்வர் காலத்திற்கு பிறகு சேக்கிழார் பெருமானுடைய திரு அவதாரம், அதன் பிறகு நம்முடைய சந்தான குறவர்கள் என்று சொல்லக்கூடிய மெய்கண்ட தேவநாயனார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவனார் ஆக நால்வர். இங்கே நமக்கு பெரிய ஒரு திருவருள் கருணை, அவர்களை திருமேனியாக எழுந்தருளச் செய்து அவர்களுக்கெல்லாம் வழிபாடு செய்து அதன் பிறகு இந்த ஞான சிந்தனையை சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. எல்லா இடங்களிலும் இது அமையாது. அது உங்களுக்கு எவ்வளவு தூரம் உணர முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் வேற பல இடங்களுக்கு போகிற போது தான்
நம்ம இருக்கிற இடத்தின் சிறப்பு தெரியும். தமிழகத்தின் சிறப்பை நீங்க எங்க தெரிஞ்சுக்கலாம்? தமிழ்நாடு தாண்டினீங்கன்னா தெரியும். நம்ம உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டுடைய உணவு எப்படி இருக்கணும்னு ரயில் ஏறி வடநாடு போனீங்கன்னா அவன் டீ காப்பின்னு சொல்ற வரைக்கும் சாப்பாடு பெருமை தெரியாது. சாய்மா அப்ப இருந்து ஆரம்பிச்சிடும் எது சாப்பாட்டு பிரச்சனை. அட நம்ம ஊர்ல எப்படியா சாப்பிட்டோம், என்னையா இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம சாதாரணமாக வாழ்வியலிலே நாம் பயன்படுத்தக்கூடிய மொழி, நம்முடைய உணவு, நாம் இருக்கக்கூடிய இடம், இதனுடைய பெருமையெல்லாம் எப்ப தெரியும்? இல்லாத போது தெரியும். எப்படி தாய் தந்தையரை நாம் இருக்கிற போது போற்ற மாட்டோம். போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா என்ன இப்படி பார்த்தாரு, எங்க அம்மா இப்படி பார்த்தாங்க, அவங்கெல்லாம் அப்படி இருந்தா நான் அப்பெல்லாம் அவங்களை மதிக்காம விட்டுட்டேன் அப்படிலாம் வழக்கமா பேசுறது நமக்கு. ஏன்னா இருக்கும் போத போற்ற தெரியாது. அதுபோல இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிற இந்த வாய்ப்பு காரணம், இது அறிவுபூர்வமான வகுப்பு இல்லை. நம்ம முதல்ல அதை நல்லா நான் மீண்டும் இந்த 2 வருஷம் இதைத்தான் சொல்லிட்டு இருக்க போறேன். காரணம், நாம் இப்ப படிக்கக்கூடிய இந்த சைவ சித்தாந்தம் என்பது வாழ்வியல். இதுல எல்லா செய்தியும் நமக்குத்தான். விட வேண்டும் என்று சொல்வதும் நமக்குத்தான், பெற வேண்டும் என்பதும் நமக்குத்தான். பெறக்கூடிய வழிமுறைகள், சாதனை, இது எல்லாம் யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். எனவே இந்த ஞான சிந்தனையை பூசையோடு கூட செய்யணும். இன்னும் சொல்ல போனா பூசைகளை தான் செய்யணும். அதனாலதான் நமக்கு அழகா சிவஞான சித்தியார் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு நூல், அதெல்லாம் பின்னாடி நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். அந்த நூல்ல சொல்லுவார், ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நட்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் ஈனமிழா பொருளதனை சிந்தித்தல், இவை 5ம் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இறைவனுடைய திருவடியை நோக்கி நம்ம செலுத்தக்கூடியது. இதற்கு ஞான பூசை என்று பெயர். நம்ம பொதுவா நினைச்சிருப்போம் பூசைன்னா என்னது? மணியை வச்சிருக்கணும், சாமி இருக்கணும், பால் இருக்கணும், தயிர் இருக்கணும், நீர் இருக்கணும், எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணாதான் பூசை. அது பூசையானா கண்டிப்பா பூசை தான், அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அது மட்டும்தான் பூசையா அப்படின்னு கேட்டா இல்லை. அதை விட சிறந்த பூசை ஒன்று இருக்கிறது. எது? இறைவன் திருவருளை சிந்திக்கின்ற பூசனை. அதற்கு ஞான பூசை. அதற்கு என்ன பேரு? ஞான பூசை. எனவே நாம இங்க இந்த 2 ஆண்டு காலம் இந்த செய்கிற இந்த முயற்சியும் பயிற்சியும் எதை நோக்கி? திருவடியை நோக்கிய ஒரு பயிற்சி, ஒரு சாதனை களமாக அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில நமக்கு அதை தோளமான பூசையும் சூக்குமமான பூசையும் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில பெருமானுடைய திருவடி தாமரைகளை நம்ம மீள மீள வணங்குவதை தவிர வேறு வழி இல்லை. அந்த நிலையில நாம் கடந்த வகுப்பிலே அடிப்படை செய்திகளாக சில செய்திகளை பார்த்தோம். உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும். ஒரு திருமந்திர பாடல் சொன்னோம் இல்லைங்களா? என்ன பாட்டு? பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகின் பசு பாசம் நில்லாவே. இது ரொம்ப அடிப்படை. இங்கிருந்து தான் நம்முடைய தத்துவ ஞானம் துவங்குகிறது. இதை பற்றிய சில செய்திகள் எல்லாம் நாம போன வகுப்புல பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் அதனுடைய தொடர்ச்சி இன்னும் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. எனவே மீண்டும் நான் அந்த இடத்திலிருந்தே துவங்குகிறேன். எதுங்க? அந்த திருமந்திர பாட்டிலிருந்தே இன்றைய வகுப்பை துவங்குகிறேன். பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி. அனாதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொன்னோம்? அதான் எல்லா கலைச்சொல் திரும்ப திரும்ப புதுமானவர்கள் ஞாபகம் வச்சுங்க. அனாதி, ஆதி. அனாதினா என்ன? ஆதினா என்ன? துவக்கம் இல்லாதது அனாதி. தோன்றவே இல்லை, தோன்றவே இல்லை, என்றுமே இருப்பது.
என்றுமே இருப்பது. அது இன்னைக்கு தோணுச்சுன்னு என்ன ஒரு காலத்தை சொல்லவே முடியாது. என்றுமே இருப்பது. தோற்றம் இல்லாதது. தோற்றம் இல்லாதது எது? அனாதி. தோற்றம் இல்லாதது அனாதி. ஆதின்னு என்னது? தோற்றம் தெரியாதது. தெரியாதுன்னு என்னதுங்க? தோன்றி இருக்கிறது என்னைக்குன்னு சொல்ல முடியாது. 100 வருஷமா, 1000 வருஷமா, 5000 வருஷமா, 10000 வருஷமா, இப்படி நீங்க காலத்தை பின்னாடி தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா கூட அது என்று தோன்றியது என்று என்ன சொல்ல முடியாது, நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு கேரண்டியா சொல்லலாம், என்னது? தோன்றியது. தோன்றியது காலம் தெரியாது. காலம் தெரியாது. அப்போ தோற்றம் உடையது, காலம் தெரியாதது. தோற்றம் உடையது, காலம் தெரியாதது எது? ஆதி. ஆதி என்பது தோற்றம் தெரியாதது ஆதி, தோற்றம் இல்லாதது அனாதி. இதெல்லாம் நான் போன வகுப்புல சொன்னதுதான், எதுவும் புதுசா சொல்லல. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இது நமக்கு முதல்ல அடிப்படையை நல்லா உள்ள வச்சுக்கணும். அதனால சில செய்திகளை மேல மேல சொல்லுகிறோம். சரிங்களா? இப்போ பதி, பசு, பாசம், இந்த மூன்றுமே என்ன பொருளுங்க? அனாதி நித்த பொருள். அனாதி நித்த பொருள். அனாதி நித்த பொருள் எது? பதி, பசு, பாசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பசுன்னு என்னது? உயிர். உயிர்களை இறைவன் தோற்றுவிக்கவில்லை. உயிர்களை இறைவன் தோற்றுவிக்கவில்லை. இந்த சந்தேகம் தோற்றுவித்தானா அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க அடிப்படையே கொலாப்ஸ் ஆயிடும். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை என்ன ஆயிடும்? மொத்தமா அடிபட்டு போயிடும். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு சித்தாந்த கொள்கையே துவங்குகிறது. அப்போ இறைவன் உயிர்களை தோற்றுவிக்கவில்லை. அப்புறம் பாசம்னா 3 சொன்னோம். எது? ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3ஐயும் இறைவன் தோற்றுவிக்கவில்லை. இறைவன் ஆணவத்தை இறைவன் தோற்றுவிக்கல, கண்மத்தை இறைவன் தோற்றுவிக்கல, மாயை இறைவன் தோற்றுவிக்கவில்லை. என்று இறைவன் என்பவன் இருந்தானோ அன்றே உயிர்கள் இருந்தன, அன்றே ஆணவம் இருந்தது, அன்றே கண்மம் இருந்தது, அன்றே மாயை இருந்தது. இந்த 5 பொருள் 3ஆ சொல்லலாம், 5ஆ சொல்லலாம். பதி, பசு, பாசம் என்று சொல்லுகிற போது ஆணவம், கண்மம், மாயை. இப்ப 3 பொருள் எத்தனையா சொல்லலாம்? 5ஆ சொல்லலாம். 5 பொருள் என்னது? அனாதி நித்த பொருள். சரி, இப்போ இந்த பொருள்களை பற்றி இலக்கணத்தை சொல்லுகிற போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பொருளுக்கும் 2 தன்மை உண்டு. பொது, சிறப்பு. பொது இலக்கணம், சிறப்பு இலக்கணம். பொது இலக்கணம், சிறப்பு இலக்கணம். இது வடமொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடத்த இலக்கணம், சொரூப இலக்கணம். பொது இலக்கணம், சிறப்பு இலக்கணம். அதை வடமொழியில் என்ன சொல்லுவோம்? தடத்த இலக்கணம், சொரூப இலக்கணம். சரிங்களா? இது எதுக்கு உண்டு? 3 பொருளுக்கும் இதை சொல்லணும். இப்ப நான் இன்னைக்கு பூரா உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்னா, தனித்தனியா 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 பல செய்திகளை சொல்லிக்கிட்டே வந்து என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும். புரியுதுங்களா? இது எதுக்கு சொன்னா, இது எதுக்கு சொன்னா இப்ப புரியாது. எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கங்க. அதை பூரா என்ன பண்ணணும்? கடைசியா கம்பைன் பண்ணணும். சரியா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுங்க. சில திரைப்படங்கள் எல்லாம் காட்டுவாங்க, தனித்தனியா 4 கேரக்டர் காமிச்சிட்டு இருப்பாங்க. படம் முடியும்போது கிளைமாக்ஸ்ல என்ன ஆயிடும்? 4 பேர் வந்து சேருவாங்க.
திரைப்படம்லாம் பாக்குறீங்களா இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். என்னது, தனித்தனியா பல செய்திகளை சொல்லிக்கிட்டே வந்தா கடைசியில் என்ன ஆகும்? எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நமக்கு ஒரு செய்தியா வரும். சரியா? இப்போ தடத்த இலக்கணம், சொரூப இலக்கணம். நான் பொது சிறப்புன்னு நான் சொல்றதை தவிர்க்கிறேன். தமிழ்ல தான் சொல்லணும். ஆனா சில நேரத்தில் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, வடமொழியில சொன்னாதான் நமக்கு புரியுது. பேருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டா என்ன கேட்டீங்கம்மா? ஐயோ பஸ் வந்துருச்சாயா? அப்படி கேளியா? நம்ம அப்படிதான் இருக்கிறோம். தமிழ்ல சொன்னா புரியாது இல்லையா? அப்படிதானே இருக்கு இன்னைக்கு. அதனால நான் என்ன செய்யறேன், தடத்த இலக்கணம், சொரூப இலக்கணங்கிறதே கொஞ்சம் பயன்படுத்துறேன். ஏன்னா நூல்கள்ல அது அதிகமா இருக்கும். நீங்க படிக்கிற புத்தகங்கள்ல அதிகமா இந்த வடமொழி சொற்கள் இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. நீங்க தமிழ்ல படிக்கிறீங்களா வடமொழி படிக்கிறாங்களா முக்கியம் இல்ல, கருத்து புரியுதா அப்படிங்கறதா முக்கியம். சரிங்களா? இப்ப பதிக்கு என்ன உண்டு? தடத்த லக்கணம் உண்டு, சொரூப லட்சணம் உண்டு. பசுவுக்கு தடத்த லட்சணம் உண்டு, சொரூப லட்சணம் உண்டு. பாசத்துக்கு தடத்த லட்சணம் உண்டு, சொரூப லட்சணம் உண்டு. சரி, தடத்தம்னா என்ன, சொரூபம்னா என்ன? சொரூபம் என்பது அதனுடைய உண்மை இயல்பு. சொரூபம் என்பதற்கு என்ன பேருங்க? உண்மை இயல்பு. உண்மை இயல்பு. அந்த பொருள் தன்னுடைய உண்மை இயல்புல இருந்துச்சுன்னா அது எந்த லட்சணத்துல இருக்குது? சொரூப லட்சணத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அதே பொருள் வேற ஒரு பொருளோட கலந்ததுன்னு வச்சுக்கங்க, அது இயல்பு மாறிடும். எப்பவுமே ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் கலப்பு வந்துட்டா என்ன ஆயிடும்? இயல்பு மாறிடும். மாறுமா மாறாதா? அப்ப மாறுனா அது என்ன லட்சணம்? தடத்த லட்சணம். இப்ப பாருங்க, அவன் நல்லவன் தாங்க, அவன் நல்லவன் தாங்க, அவனோட சேர்ந்தானா அப்படி ஆயிடுவாங்க. சொல்றமா இல்லையா? 6 மணி வரைக்கும் அவர் நல்லாதான் இருப்பாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? 6 மணிக்கு மேல இன்னொரு சேர்க்கை அவர்கிட்ட சேருது, குணம் மாறிடுது. மாறுதா இல்லைங்களா? அப்ப பிற பொருளினுடைய கலப்பினாலே இந்த பொருளுடைய தன்மை என்ன ஆகும்? மாறும். புரியுதுங்களா? அப்ப அதுக்குன்னு ஒரு குணம் உண்டு, அதுக்குன்னு ஒரு குணம் உண்டு. அந்த குணம் பிற பொருளின் கலப்பினாலே மாறும். மாறினால் தடத்தம், மாறலனா சொரூபம். அதன் உண்மை இயல்பு. இப்ப பதிக்குன்னு ஒரு இயல்பு உண்டு, அதுக்கு என்ன பேரு? சொரூப இயல்பு, சொரூப லட்சணம். சொரூப லட்சணம். இறைவன் தன் நிலையில இருக்கிற போது அவனுக்கு என்ன பேரு? சொரூப சிவம்னு பேரு. சொரூப சிவம் அப்படின்னா தன் நிலை மாறாம இருப்பான். அவன் சில காரணங்களுக்காக அவன் என்ன செய்யறான்? இயல்பு மாறுகிறான், தன் நிலையிலிருந்து மாறுகிறான். மாறினா அது என்ன செய்யறது? தடத்த சிவம் ஆயிரும். சொரூப சிவம் தடத்த சிவமா மாறுது. தடத்த சிவம்னா நேரத்தை தன் நிலையிலிருந்து அவன் என்ன செய்யறான்? மாறுகிறான். ஏன் மாறுறான், எதுக்கு மாறான், எப்படி மாறான்னா பின்னாடி நாம படிக்க போறோம். அதே மாதிரி உயிருக்கு என்று ஒரு இயல்பு உண்டு. உயிருக்கு என்று ஒரு இயல்பு உண்டு. இது என்ன செய்யும்? பாசத்தோடு கூடுகிற போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், பதியோடு கூடுகிற போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். இதனுடைய இயல்பு எதை பொறுத்து இருக்கிறது? சேர்க்கையை பொறுத்து இருக்கிறது. பாசத்தோட சேர்ந்தா ஒரு மாதிரி இருக்கும், பதியோட சேர்ந்தா ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இந்த பசுவினுடைய சொரூப இலக்கணம் எது, தடத்த இலக்கணம் எது? ஏன்னா இது ரெண்டு சேராம தனியா இருக்கவே இருக்காது. ரொம்ப முக்கியம். பதிப்பொருள் தனித்து நிற்கும், பதிப்பொருள் தனித்து நிற்கும். ஆனா உயிர் என்ன செய்யாது? ஒருபோதும் தனித்து நிற்காது. தனித்து நிற்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் ஃபார்முலாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. a+b² அப்படின்னு சொன்னா அது என்னது? மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். ஏங்க அப்படின்னு கேட்க கூடாது. a² + b² + 2ab அது ஏன் அப்படிதான் வரணுமா அப்படின்லாம் கேட்க கூடாது. அதுக்கு என்னது? ஃபார்முலா. அந்த ஃபார்முலா எங்க அப்ளை பண்ணீங்கனாலும் ரிசல்ட் மாறவே மாறாது. புரியுதா இல்லையா? அது மாதிரி இது ஒவ்வொன்றும் இதனுடைய இயல்பு, இயல்பு ஃபார்முலா. சரிங்களா? பதிப்பொருள் தனித்து நிற்கும், உயிராகிய பசு ஒருபோதும் தனித்து நிற்காது, தனித்து நிற்காது. சரி, எப்படிங்க நிற்கும்? ஒண்ணு பாசத்தோட நிற்கும்,
இல்லைன்னா பதியோட நிற்கும். சரிங்களா? உயிருக்கு தனித்து நிற்கின்ற இயல்பு இல்லை, இயல்பு இல்லை. சரி, இப்போ அதுக்கு தடத்தை இலக்கணம் எது, பொது இலக்கணம் எதுன்னு பார்க்கணும். உயிருக்கு சிவத்தோடு கூடி நிற்பது சொரூப இலக்கணம். உயிருக்கு சிவத்தோடு பதிப்பொருளோடு கூடி நின்றால் அது எந்த லட்சணத்துல இருக்குது? சொரூப லட்சணத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அதே உயிர் பாசத்தோடு கூடி நின்றால், பாசத்தோடு கூடி நின்றால் அது என்ன லட்சணத்துல இருக்குது? தடத்த லட்சணத்துல இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? சரி, இப்ப பாருங்க, இது ரெண்டா நிக்கும். இதை நான் என்னன்னு விரிக்கல. பதிக்கு சொரூப லட்சணம் உண்டு, தடத்த லட்சணம் உண்டுன்னு சொல்லி இருக்கிறேன். அதை என்ன செய்யல? விரிக்கல. ஏன் விரிக்கலன்னா பின்னாடி இந்த 36 தத்துவங்கள் நடத்தும் போது அதை நான் கொஞ்சம் விரிவா நடத்துறேன். அதனால அதை அப்படியே வச்சாச்சு. பதியினுடைய சொரூப தடத்தத்தை இப்ப சொல்லல. சரி, உயிருக்கு சொரூபம் எது? பதியோடு இருப்பது சொரூபம், பாசத்தோடு இருப்பது தடத்தம். சரி, இந்த 3 பொருள் இருக்கு. இங்க 3 பொருள் இருக்குது. என்னது? ஆணவம், கண்மம், மாயை. 3 பொருள் இருக்குது. இதுக்கு என்ன உண்டு? சொரூபம் உண்டு, தடத்தம் உண்டு. சொரூபம் உண்டு, தடத்தம் உண்டு. ஆணவம் தன்னிலையில் இருக்கிற போது சொரூபம்னு பேர். தன்னிலையில் இருக்கும் போத சொரூபம்னு பேர். இதே ஆணவம் உயிரோடு கலந்து நின்றா தடத்தம்னு பேர். இது தனியாவும் நிற்கும். எதோட நிற்கும்? உயிரோடையும் நிற்கும். தனியாவும் நிற்கும், உயிரோடையும் நிற்கும். தனியா நின்னா என்ன பேரு? சொரூபம்னு பேரு. உயிரோட கலந்து நின்றா தடத்தம்னு பேரு. கண்மம் தனியா நின்னா சொரூபம்னு பேரு. சரிங்களா? உயிரோட நின்னா தடத்தம்னு பேரு. மாயையும் தனியா நின்னா தடத்தம்னு பேரு. உயிர்களோடு சம்பந்தப்படுகிற போது அதற்கு மாதி சொல்லிட்டேன். மாயை என்பது தனித்து நின்னா சொரூபம், உயிர்களோடு சம்பந்தப்பட்டா தடத்தம். 3மே தனித்து நின்றால் சொரூபம், உயிர்களோடு சம்பந்தப்பட்ட தடத்தம். ஒவ்வொரு செய்தி தனித்தனியா தான். இது அப்படியே விட்டுருங்க. பொது சிறப்புங்கிறத அதோட விட்டுங்க. ஏன்னா இதுல பின்னாடி நமக்கு தேவைப்படும். அப்ப சொல்லும் போது அது செய்தி புதுசா இருக்கும். அதுக்காக நான் இப்ப சொல்றேன். நாம வழக்கமா ஒரு பேரு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாம் வைக்கிற பேரு தான். சித்து ஆனந்தம். இந்த பேர் என்ன சொல்லுவான்? சச்சிதானந்தம். நிறைய பேருக்கு சச்சிதானந்த் பேர் வச்சிருப்போம். பேருக்கு பொருள் என்னன்னு கேட்டா தெரியாது. சத்து, சித்து, ஆனந்தம். சரி, சத்து. சத்து, சத்து என்ற சொல்லுக்கு என்ன பேருங்க? என்ன பொருள்? நித்த பொருள். சத்து என்பதற்கு நித்த பொருள். இதெல்லாம் டெக்னிக்கல் டேம், கலைச்சொற்கள். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். சத்துன்னு என்னது? நித்த பொருள். நித்த பொருள்னா சத்துன்னு பேர். சத்துனா நித்த பொருள், நித்த பொருள்னா சத்துன்னு பேர். அப்படியா? என்றும் உள்ளது. நம்ம ஏற்கனவே சொன்னோம். பதி பசு பாசம் என பகர் 3 பதியனை போல் பசுபாசம் அனாதி. அனாதினா என்னது? நித்த பொருள், தோற்றம் இல்லாதது. தோற்றம் இல்லாதது. தோற்றம் இல்லாத அனாதி நித்த பொருள் சொன்னமா இல்லையா? அந்த நித்த பொருள், நித்த பொருள். சரி, இப்போ பாருங்க, இந்த நித்த பொருள்னு சொன்னமா இல்லையா?
அனாதி நித்த பொருள். திருப்பி அதை எழுதுறேன். அனாதி நித்த பொருள் பொருள் என்னது? ஒரு ஐடென்டிட்டி, ஒரு கமாடிட்டி இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட், எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. ஒரு பொருள்னா என்னது? இப்ப பதி என்பது ஒரு பொருள், பாசம்ங்கிறது ஒரு பொருள், பசுங்கிறது ஒரு பொருள். சரியா? இப்போ இங்க 3 சொல்லு இருக்கா? அனாதி நித்த பொருள். பொருள்னா நமக்கு தெரியும், பதிக்கும் பொருள்னு பேரு, பாசத்துக்கும் பொருள் பேரு, இதுக்கும் சரி. அனாதின்னு என்னது? தோற்றம் இல்லாதது, தோற்றம் இல்லாதது. நித்தம் என்னது? இதுக்கும் அதே தான் சொல்றீங்க, இதுக்கும் தோற்றம் இல்லாதது. என்றும் உள்ளதுன்னு சொல்றீங்க. ஒரு சின்ன கரெக்ஷன், சின்ன கரெக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நித்தம் என்பது என்றும் உள்ளது, என்றும் உள்ளது கூட ஒண்ணு சேர்த்திக்கணும், என்றும் மாறாதது, என்றும் மாறாதது, என்றும் மாறாதது. அந்த அதுதான் இங்க சத்து என்பது. இந்த நித்தத்துக்கும் சத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்றும் உள்ளதுன்னா நித்தம், என்றும் உள்ளதுன்னா நித்தம், என்றும் மாறாததுன்னா சத்து. புரியுதா இல்லையா? நித்தம்னா என்னது? என்றும் உள்ளது, பதி என்றும் உள்ளது, பாசம் என்றும் உள்ளது, பசு என்றும் உள்ளது. ஆனா சத்து என்பது என்னது? என்றும் மாறாதது. உள்ளது என்பது வேறு, மாறாதது என்பது வேறு. புரியுதா இல்லைங்களா? இப்போ நான் சொல்றேன், இப்ப முதல்ல சொல்றேன், 6 மணி வரைக்கும் அவர் நல்லா தாங்க, 6 மணிக்கு மேல மாறிடுவாருங்க. ஆனா அவர் இருக்கிறாரா இல்லையா? ஆளு காலையில இருந்தாரு, சாயந்தரம் இருக்கிறாரு. ஆனா காலையில இருக்கிற மாதிரி சாயந்தரம் இல்லை. என்ன ஆயிட்டாரு? அறிவு மாறிடுச்சு, அறிவே மாறிடுச்சு. இப்ப என்னது? இது மாறும் தன்மையுடையதா இருக்குதா இல்லையா? அது மாதிரி இந்த 3 பொருள்ல மாறாதது எது, மாறக்கூடியது எது, மாறாதது எது, மாறக்கூடியது எது என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி. அதை இங்க விடை காணணும். சத்து எது? பதி பசு பாசத்துல சத்து பொருள் எது? பதி மட்டும்தான், பதி மட்டும்தான் சத்து பொருள். சத்து பொருள் என்னது? 1000 வருஷத்துக்கு முன்னாடி சிவபெருமான் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்போ இருக்கிறார். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு அப்படிதான் இருப்பார். ஞானசம்பந்தர் காலத்துல எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கும் பெருமான் இருக்கிறார். இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அப்படிதான் இருப்பார். நாம காலையில ஒரு மாதிரி இருப்போம், மதியானம் ஒரு மாதிரி இருப்போம், சாயந்தரம் ஒரு மாதிரி இருப்போம். நம்ம மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி அறிவு மாறுது. அதே மாதிரி நம்ம முன்னாடி இருக்கிற ஆள் யாரு? நமக்கு வேண்டியவர்னா ஒரு மாதிரி இருப்போம், வேண்டாத ஆள்னா ஒரு மாதிரி. வேண்டியவனா சிரிச்சு சிரிச்சு பேசுவோம், வேண்டாத ஆளா இருந்தா என்ன செய்வோம்? எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம். இப்ப நம்ம குணம் மாறுதா இல்லையா? இப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு என்ன செய்யுது? நேரத்துக்கு நேரம் மாறுவோம், மாறுவோம், மாற மாட்டோமா? இடத்துக்கு இடம் மாறுவோம், அப்புறம் ஆளுக்கு ஆளு மாறுவோம், ஆளுக்கு ஆளு மாறுவோம். சரியா? ஆனா இறைவன் என்றும் எங்கும் எப்போதும், என்றும் ஒண்ணே. முதல் கண்டிஷன் என்னது? என்றும். 2 எங்கும். 3 எப்போதும். எப்போதும்ங்கிறது என்றும் ஒண்ணுதான், இது ரெண்டும் ஒண்ணுதான். என்றும் என்பது நேற்று, இன்று, நாளை. எங்கும் என்பது இங்க. நான் இங்க இருக்கும் போது வேற மாதிரி இருப்பேன். நான் எனக்கு ஒரு வேலை ஒண்ணு இருக்கு, வேலை செய்யற இடத்துக்கு போனா நான் வேற மாதிரி ஆயிடுவேன். எது எது மாறும்?
என்னுடைய காஸ்டியூம் முதல்ல மாறும், என்னோட பாடி லாங்குவேஜ் மாறும், என்னுடைய பேச்சு மாறும். மாறுமா மாறாதா? இங்க வர மாதிரியே ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு நான் வேலை செய்யற இடத்துல போய் சொன்னேன்னு வச்சுக்கங்க, அவன் கேட்பானா? கேட்க மாட்டான். அப்ப நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சொல்லியா நான் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு பேசினாதான் அவன் என் பேச்சை கேட்பான். அப்ப என்னோட என்ன ஆகுதுங்க, என்னுடைய ட்ரெஸ் கோடு மாறும், பேச்சு மாறும், லாங்குவேஜ் மாறும், எல்லாமே எங்க இடத்துக்கு இடம் மாறும். வீட்டுக்கு போனா நான் வேற ஆளு, வீட்டுக்கு போனா நான் யாரு? ஒரு அப்பா, ஒரு கணவன், என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு மகன். வெளியே வந்துட்டா எனக்கு கீழே வேலை செய்யறவனுக்கு நான் முதலாளி, எனக்கு மேல இருக்கிற ஆளுக்கு நான் தொழிலாளி. அப்போ வெளியே வேலைக்கு போயிட்டா என்னோட கேரக்டர் வேற, இங்க வந்தா என் கேரக்டர் வேற. இங்க நான் ஆசிரியர், இப்ப என்னோட கேரக்டர் என்னவா இருக்குது? ஆசிரியர். இப்ப ஆசிரியருக்குரிய ட்ரெஸ் கோடு, லாங்குவேஜ் எல்லாமே மாறிடுதா இல்லையா? அப்போ ஆன்மா எப்படி மாறும்? இடத்துக்கு இடம் மாறும், இடத்துக்கு இடம் மாறும். இன்னொன்னு, ஒரே இடத்துல ஒரே கேரக்டர் நேரத்துக்கு நேரம் மாறும். மாறுமா மாறாதா? காலையில 8 மணிக்கு எங்க வீட்டுக்கார அம்மா வந்து எங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சாப்பிட்றேன் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் அப்படிம்போம். 11 மணிக்கு அதே இடத்துல உட்காந்து இருப்போம். அதே வீட்டுக்கார அம்மா வந்து எங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. தொணன்னு சாப்பாடுங்கிற. இப்ப என்ன, இடம் மாறல, வந்து சொன்னாலும் மாறல, கேட்ட சொல்லும் மாறல. என்ன மாறிடுச்சு இப்போ? அதுக்கு முன்னாடி என்கிட்ட எவன் பேசினான்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா? எங்க வீட்டுக்காரம்மா வந்து கேட்கறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் பேசி இருப்பான். அவன் என்ன செஞ்சிருப்பான்? என்ன ஃபுல்லா ஏத்தி விட்டுருப்பான். இப்ப என் குணம் மாறிச்சு. 8 மணிக்கு நல்லா பூசை முடிச்சுட்டு அப்படியே சாத்வீகமா வந்து ஏங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னா சாப்பிடலாமா. ஏன்னா இப்ப என் அறிவு எதுக்கு? சாத்வீகத்தில் இருக்கேன். அப்ப பதில் எப்படி வருது? சாத்வீகமா வருது. 11 மணிக்கு ஃபுல்லா பிரஷர் ஏத்தி விட்டா ராஜத்துக்கு போயிடுச்சு, ரஜோ குணத்துக்கு போயிடுச்சு. இப்ப ஆளெல்லாம் மாறல, அதே ஆளு, அதே கேள்வி, அதே இடம். நான் காலையில இருந்து அதே சீட்ல தான் உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப பதில் மாறிடுச்சு. புரியுதா இல்லைங்க? அப்போ என்ன ஆகுது? நேரத்துக்கு நேரம் குணம் மாறிக்கொண்டே இருக்கும், குணம் மாறிக்கொண்டே இருக்கும். இது ஆன்மாவோட லட்சணம். நம்ம லட்சணம் எப்படி இருக்கு பாத்துங்க. ஒரு காலையில இருந்த மாதிரி மதியானம் இருக்க மாட்டேது. ஏன் வல்லுன்னு உழுவுறான், காலையில சாப்பிட்றியான்னு கேட்டாது இந்த மனுஷன் எப்ப எப்படி பேசுவானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு போவாங்களா இல்லையா? நீ எப்படி இருக்குன்னு எனக்கு என்னையா தெரியும்? சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன்னு சொல்லு, இல்லைன்னா சாப்பிடலன்னு சொல்லு, எதுக்கு வல்லுன்னு உழுவுற அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? கேட்கதான் செய்வாங்க. என்ன பண்றது? நம்ம அறிவே நேரத்துக்கு நேரம் மாறுதா இல்லையா? எனவே என்றும் எங்கும் எப்போதும் ஒருபடித்தாய் இருப்பது எப்படி இருக்கும்? ஒருபடித்தாய், மாறாம அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். எது? சிவம். சிவம் மட்டும்தான் என்ன செய்யும்? மாறாம இருக்கும். நீ பூசை பண்ணினாலும் வைரத்தை கொண்டு போய் கொட்டினாலும் ஒண்ணுமே கொடுக்கலனாலும் உனக்கு பெருமான் கருணையை ஒரே மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்போம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம நல்லா பூசை பண்றதுனால நமக்கு நிறைய கொடுத்துருவானுங்க, பூசையே பண்ணலாம் நம்மளை கை விட்டுருவானுங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இறைவன் கருணையை நமக்கு எப்படி கொடுத்துட்டு இருக்கிறான்? ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறான். அடுத்த கேள்வி என்னது? அப்புறம் எதுக்குங்க பூசை பண்ணணும்? இப்ப என்ன கேள்வினா, நீ செஞ்சாலும் செய்யலனாலும் இறைவன் கருணை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ நம்ம ஏன் பூசை பண்ணணும்? அப்போ அவன் ஒரே மாதிரி கொடுக்கறான். அப்ப என்ன செய்ய வேண்டியது இல்ல, வேண்டாத வேலை. நம்ம பாட்டுக்கு பிசினஸ் பார்த்துட்டு இருப்போம். அதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எது? கருணை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால என்ன செய்ய வேண்டாம், அதுல போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த நேரத்தில் ஒரு வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோ, கன்ஃபார்ம் ஆகாத ஃபண்ட் ஃப்ளோ அது கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா அது அங்க போய் செஞ்சாதான் வரும்.
எது? பணம் வேலை செஞ்சாதான் வரும். பயன் இங்க செஞ்சாலும் செய்யலனாலும் வரும். அப்ப என்ன செய்யலாம்? அறிவானவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வந்ததுன்னு கன்ஃபார்ம் ஆச்சு, இதை விட்டுரு, வராததை ட்ரை பண்ணு, அப்படித்தானே போகணும். அப்படித்தானே போகணும். அப்புறம் ஏமா பூசை செய்யணும்? ஏன் செய்யணும்? பூசை நம் அறிவை திருத்துவதற்கு தான். நம் அறிவை திருத்துவதற்கு தான் பூசை. நீங்க பெருமானுக்கு செஞ்சதுனால அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவான்னு நினைச்சிடாதீங்க. செஞ்சாலும் செய்யலனாலும் அவன் ஒரே மாதிரி தான் இருப்பான். அப்ப பூசை எதற்கு? நம் அறிவை திருத்துவதற்கு. நம் அறிவை திருத்து. அவன் கொடுப்பதை நாம் அறியணும். கொடுப்பதை அறியணும். அறிவதற்கு என்ன வேணும்? அறிவு திருந்தணும். அறிவு திருந்தணும். திருந்துகிற போதுதான் அவன் நமக்கு செய்கிற உபகாரம் நமக்கு புரியும். உபகாரம் நமக்கு புரியும். அப்ப அறிவு திருந்துவதற்கு தான் பூசை. அறிவு திருந்துவதற்கு தான் பூசையை ஒழிய இறைவனை மகிழ்விப்பதற்காக நாம் பூசை செய்யவில்லை. பூசை செஞ்சாலும் செய்யாட்டியும் அவன் ஆனந்தமா இருப்பான். ஆனந்தமா இருப்பான். சரி, எனவே என்றும் மாறாதது பதிப்பொருள். சரி, இந்த பசு என்றும் மாறாததா என்றும் மாறுவதா அப்படின்னு கேட்டா இதுக்கு ரெண்டு தன்மையும் உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாசத்தோடு கூடி நிக்கிற வரைக்கும் இது மாறிக்கிட்டே இருக்கும். பதியோடு கூடிட்டா மாறாது. புரியுதா? அப்ப இது என்னதுங்க? மாறும், மாறாது. எப்ப மாறும்? பாசத்தோடு கூடுகிற போது மாறியும், பதியோடு கூடுகிற போது மாறாத தன்மையும் பெற்று நிற்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. சரி, இப்ப நமக்கு இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் என்னது? இன்னைக்கு நாம மாறிக்கிட்டு தான் இருக்கிறோம். நேற்றும் மாறினோம், இன்றும் மாறிக்கொண்டிருக்கின்றோம். நாளை மாறாத நிலையை பெறுவோம். மாறாத நிலையை பெறுவோம். இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னது? மாறக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். சரி, பாசம். பாசம் என்பது மாறக்கூடியதுதான். மாறக்கூடியதுதான். தன்னிலையில மாறாது. அது கொஞ்சம் விரிவான செய்தி இருக்கு, நான் இப்ப இங்க சொல்லல. சரிங்களா? மாறக்கூடியது என்று மட்டும் வச்சுக்கங்க. சரியா? சரி, அடுத்தது சித்து. சித்து என்னது? அறிவு. அறிவு. இப்போ பதிப்பொருள் அறிவுடையது. பதிப்பொருள் அறிவுடையது. பசு பொருள் அறிவுடையது. பாசத்துக்கு அறிவு இல்லை. சரியா? நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. இறைவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. அறிவுடைய பொருள் ரெண்டு. பதியும் அறிவுடையது, பாசமும் பசுவும் அறிவுடையது. பாசத்துக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. சடப்பொருள். ஆணவம் என்பது சடப்பொருள், கண்மம் என்பது சடப்பொருள், மாயை என்பது சடப்பொருள். மூணு சடப்பொருள். அதுக்கு அறிவு கிடையாது. சரி, அறிவு இருக்குன்னு சொன்னாலும் இந்த பதிக்கும் அறிவு உண்டு, பசுவுக்கும் அறிவு உண்டு. அறிவு இருக்கிறதுனால ரெண்டு ஒண்ணா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்? இது தானே அறிவது. இது தானே அறிவது. இறைவனுக்கு போய் இன்னொரு ஆள் இதை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆன்மாவினுடைய அறிவு எப்படிப்பட்டதுங்க? அறிவித்தால் அறிவது. இதெல்லாம் இலக்கணம். இதெல்லாம் ஒரு இலக்கணம். ஆன்மாவினுடைய அறிவு அறிவித்தால் அறிவது.
அறிவித்தால் அறிவது. தானே எதையும் அறியாது. தானே எதையும் அறியாது. நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நானே அறிந்தேன் அப்படின்னு உங்களால ஏதாவது அறிய முடியுமா? ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் சொல்லி தான் நீங்க அறிஞ்சிருப்பீங்களே ஒழிய யாரும் சொல்லாம உங்களால என்ன செய்ய முடியாது, அறியவே முடியாது. இது அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா தெரியும். என்னது, பேச ஆரம்பிக்கிற குழந்தை இருக்கு பாத்தியா? ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிச்ச உடனே அது என்ன கேட்கும்? முதல்ல அதிகமா அது சொல்லக்கூடிய சொல் எது தெரியுமா? அதிகமா சொல்லக்கூடிய சொல் இல்ல, அதிகமா கேட்கக்கூடிய கேள்வி. இது என்ன, இது என்ன, இது என்ன, எதை பார்த்தாலும் கேட்கும். இதுக்கு பேர் என்ன? அது ஆடு. ஆடுனா அதாம்மா 4 கால் இருக்கும், கொம்பு இருக்கும், உன்ன மாட. இதுவும் ஆடான்னு கேட்கும். ஏன்? நீதான் 4 கால் இருக்குன்னு சொன்ன, கொம்பு இருக்குன்னு சொன்ன, வால் இருக்குன்னு சொன்ன, இது ஆடான்னு கேட்கும். இல்ல இல்ல இது மாடு. ஏன் அது ஏன் ஆடு, இது ஏன் மாடு? இல்ல இல்ல அது சின்னதா இருக்கும், இது பெருசா இருக்கும். அப்புறம் எருமையை பார்த்தோன்னே இது மாடா. கேக்குதா இல்லையா? சின்ன குழந்தை நாமெல்லாம் கேட்டவங்க தான். சில நேரத்துல டென்ஷன் ஆகி கொஞ்சம் நொய்யுங்காம பேசாம தான் இர சொல்லுவோமா இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த குழந்தை அதிகமா கேள்வி கேட்குதோ அது புத்திசாலியா வரும். ஏன்னு கேட்டீங்களா? அது ஒன்றொன்றாய் அறிந்து கொண்டு பார்க்கறதையெல்லாம் இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்னன்னு கேட்கும். சின்ன வயசுல அம்மாட்டையும் அப்பாட்டையும் அதிகமா கேட்ட குழந்தைக்கு அறிவுல கேட்ட கேள்விக்கான பதிலெல்லாம் என்ன இருக்குது, ஸ்டோர் ஆயிருக்கு. அதுக்கு புத்தி தத்துவம்னு பேர். பின்னாடி நம்ம படிக்க இருக்கிறோம். புத்தி தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்குது. புத்தி தத்துவம் அது என்னது? ஹார்ட் டிஸ்க் மாதிரி. கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கா இல்லையா? அது மாதிரி உள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அதுக்கு புத்தி தத்துவம் பேர். அது என்ன செய்யும்? ஒன்னா கேட்டு ஒன்னா கேட்டு ஒன்னா கேட்டு ஒன்னா கேட்டு என்ன செஞ்சிருக்கோம்? உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். புரியலன்னா உன்னை கேள்வி கேட்கும். அப்போ எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்குது? கேட்டு கேட்டுதான். அம்மா மேல சொல்லுவா, அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாரும்பா. ஓ நீ இதுதான் அம்மாவாட்டிருக்கு, அது தெரிஞ்சுக்கும். அம்மா பழகினதுக்கு அப்புறம் சொல்லலாம், அப்பா பாரு, அப்பா பாரும்பா. ஓ இதுதான் அப்பாவாட்டிருக்குது. அவன் அண்ணனை பாரு, தங்கச்சி பாரு, தாத்தாவை பாரு. இவ சொல்ல சொல்ல என்ன செய்யும்? ஓ இது தாத்தா, இது பாட்டி. இது டேடியை பாருன்னா அது இது டேடிங்க. நீ அப்பா பாருன்னா அப்பாங்க, டேடி பாருன்னா டேடி தான். அப்ப அது ஒவ்வொன்றாக என்ன செய்யுதுங்க? கேட்டு கேட்டு தெரியுதா? அதான் அறிவித்தால் அறிவது. ஆன்மாவினுடைய இலக்கணம் அறிவித்தால் தான் அறியும். தானே எதையும் உயிர் அறியாது. தானே எதையும் அறியாது. ஆனா சிவம் அறிந்தாங்கு அறிபவன் சொல்லும். அறிந்தாங்கு அறிபவன். பிறர் அறிவிக்காமல் தானே எல்லாவற்றையும் அறிவது எது? சிவம். இதற்கு பேரறிவு. இதற்கு என்ன பேரு? பேரறிவு. இது சிற்றறிவு. சரிங்க, இது அறிந்ததா இல்லையா? அறிஞ்சிருச்சு. சரி, அறிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. புத்தியில தானே இருக்கு. புத்தியில தானே இருக்கு. எப்ப இருந்த? 10 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா, எல்லாம் எங்க இருக்கு? புத்தி தத்துவம். புத்தி தத்துவம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. எங்க? வரிசையா சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யும்? என்ன வரிசையா என்ன சொல்றீங்க? அட பரவாயில்லைங்க, அதெல்லாம் பரவாயில்ல. காலையில வந்து கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. சொன்னதெல்லாம் சொல்லுங்க. 1/2 மணி நேரத்தை சொன்னதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு என்ன ஆகும்? அறிவித்தால் அறியும். அறிவிச்சாச்சு. அறிஞ்சிருச்சா? என்ன செய்யும்? மறந்து மறந்து அறியும். மறந்து மறந்து அறியும். சொன்னாரு என்னமோ என்னமோ சொன்னாரியா, இங்க இருக்கே வரமாட்டேங்குது, இங்க இருக்கே வரமாட்டேங்குது. அப்ப என்ன செய்யும்? மறந்து மறந்து அறியும். அப்புறம் இன்னொரு இலக்கணம், ஒன்றொன்றாய் அறியும். ஒரு நேரத்துல ஒன்னதான் அறியும். எதுக்குங்க இவ்வளவு வேகமா போறீங்க? கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. ஏன் பொறுமையா சொன்னாவே நிக்க மாட்டேங்குது. நீங்க பாட்டுக்கு கட 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 கடன்னு ஓடுறீங்க. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோன்னு சொல்றமா இல்லையா? என்னது? மெல்ல மெல்ல அறியும். இதெல்லாம் ஆன்மாவின் இலக்கணம். அறிவித்தால் அறியும்,
மறந்து மறந்து அறியும், ஒன்றொன்றாய் அறியும். ஒரு நேரத்தில் ஒன்னதான் அறியும். ஒரே நேரத்தில் 2 3 சொன்னா அறியாது, 2 3 சொன்னா அறியாது. இதுக்கு மேல என்ன இலக்கணமெல்லாம் இருக்கு. அந்த ஒன்றொன்றாய் அறியுங்கிறதுனால அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்றேன். சரியா? இப்போ ஆன்மாவின் அறிவுக்கு என்ன சொல்லியாச்சு? 3 இலக்கணம் சொல்லியிருக்கு. இன்னும் நிறைய இலக்கணம் இருக்கு. நூலுக்குள்ள போகும்போது ஒவ்வொன்றா பார்த்துக்குவோம். அறிவித்தால் அறியும், மறந்து மறந்து அறியும், ஒன்றொன்றாய் அறியும், ஒன்றொன்றாய் அறியும். சரி, இங்க பாசம் அறிவே கிடையாது. அறிவித்தாலும் அறியாது, அறிவித்தாலும் அறியாது. சரிங்களா? இப்ப இந்த மைக் இருக்கு. மைக் என்னது? சடப்பொருள் தானே. அதுக்கு சொன்னா புரியுமா? அதுக்கு மட்டும் புரிஞ்சிருந்தா இப்ப அருமையான சித்தாந்த ஆசிரியரை எதா இருக்கணும்? மைக்கு தான் இருக்கும். ஏன்? எத்தனை வாத்தியார் வந்து பாடம் நடத்துறாங்க இல்லையா? இப்ப நான் சொல்றதையும் கேட்கும், அடுத்து திருமுறை ஆசிரியர் சொல்றதையும் கேட்கும், தேவார ஆசிரியர் சொல்றதையும் கேட்கும். அத்தனையும் கேட்டது எது? ஆசிரியர் மாறியாச்சு, மாணவர் மாறியாச்சு. மாறாதது எது? அத்தனையும் கேட்டது மைக்கு தான். அது எப்படி ஒரு சித்தாந்தி ஆயிருக்கணும்? ஆயிருக்கணுமா இல்லையா? அறிவு இருந்தா ஆயிருக்கும், அறிவு இருந்தா ஆயிருக்கும். ஆனா அதுக்கு அறிவு இல்லை, அதனால ஆகல. எனவே அறிவித்தாலும் அறியாதது பாசம், அறிவிக்காமலே அறிவது பதி, அறிவித்தால் அறிவது பசு. இப்ப அறிவு என்பது 3 வகையா இருக்குது. ஆனந்தம், ஆனந்தம் இன்பம் மகிழ்ச்சி, எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. சரியா? பதிப்பொருளுக்கு ஆனந்தம் உண்டா இல்லையா? இல்லையா? அறிவு இருந்தா ஆனந்தம் இருக்கும். ஆனந்தம்ங்கிறது எதனுடையது? அறிவு சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டது. அறிவு இல்லைன்னா ஆனந்தம் அனுபவிக்க முடியாது. அப்போ பதிக்கு ஆனந்தம் உண்டு, பதிக்கு ஆனந்தம் உண்டு, பசுவுக்கும் ஆனந்தம் உண்டு. பாசத்துக்கு என்ன கிடையாது? ஆனந்தம் கிடையாது. ஆனந்தம் கிடையாதுன்னா அதுக்கு அறிவு இல்லை, அதனால ஆனந்தம் இல்லை. அறிவு இல்லை, ஆனந்தம் இல்லை. இப்ப அந்த ஆனந்தம் பெறுவதிலையும் பதிக்கும் பசுவுக்கும் வேறுபாடு உண்டு. எப்படி அறிவு நிலையில வேறுபாடு உண்டோ அதுபோல ஆனந்தத்திலையும் வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தத்தை தருவது சிவம், ஆனந்தத்தை தருவது சிவம், பெறுவது உயிர். புரியுதா இல்லைங்களா? இப்போ உயிருக்கு ஆனந்தம் எங்கிருந்து வருது? பதிட்டு இருந்து வருது. ஆனா இப்ப பாருங்க, பதியோடு கூடுவதினாலே, பதியோடு கூடுவதினாலே பசுவாகி உயிருக்கு ஆனந்தம் உண்டு, ஆனந்தம் உண்டு. ஆனா பதிக்கு ஒரு ஆனந்தமும் கிடையாது. உயிர் வந்து நம்மளை சேர்ந்துருச்சு, சந்தோஷப்பட்டுருச்சு அப்படிங்கிறது பதிக்கு ஏதாவது ஆனந்தம் உண்டானா ஒரு ஆனந்தமும் இல்லை, ஒரு ஆனந்தமும் இல்லை. அப்ப ஆனந்தத்தை தருவது பதிப்பொருள், ஆனந்தத்தை பெறுவது உயிர், பசுவாகிய உயிர். சரிங்களா? இதுதான் சத்து சித்து ஆனந்தம். இது ஒரு தனி சப்ஜெக்ட், பின்னாடி பார்ப்போம் இதை விரிவா.